கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 4 அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு பிசாசு வருவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் மறைவதற்கு முன்பாக நம்முடைய எரிச்சல், நம்முடைய கோபம் தணிந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே, நாம் செய்கிற செயல்களிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யும் போது நாம் கோபப்படுவதுண்டு. நாம் மற்றவர்களை பகைக்காமல் மன்னித்து மறந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கோபம் கொண்டு மறுபடியும் பகையோடு, வெறுப்போடு, வைராக்கியத்தோடு, கசப்போடு இருப்பதினாலே சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே மற்றவர்கள் மீது பகையோ, வெறுப்போ, வைராக்கியங்களோ, விரோதங்களோ இருக்கக்கூடாது. சூரியன் மறைவதற்கு முன்பாக எரிச்சல் தனிய கடவது என்று வசனம் சொல்கிறது. நாம் யார் மீது கோபத்திலோ அல்லது வருத்தத்தோடு இருந்தால் சூரியன் மறைவதற்கு முன்பாக நாம் ஒப்புரவாகி விட வேண்டுமாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அதையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம்? மற்றவர்கள் மீது இருதயத்திலே கசப்போடு, வெறுப்போடு, வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு, சண்டையோடு, பகையோடு வாழ்கிறோமா? பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று. நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யாரையாவது நாம் மன்னிக்காமல் இருக்கிறோமா? யார் மீதாவது கோபத்தோடு, வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு இருக்கிறோமா? இருதயத்திலே பகையோடு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தேவையில்லாமல் யார் மீதும் கசப்போடு, வெறுப்போடு நாம் இருக்கக்கூடாது. பழைய காரியங்களை பேசி பேசி சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு மன்னித்து மறந்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இடம் கொடாதிருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வசனம் சொல்கிறது. நாம் அவனுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாம் திருடி விடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே அர்ப்பணிப்போம். மற்றவர்களை மன்னிப்போம். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதித்துடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், மனமிறங்குங்க, உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய நன்மையை கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், மேலின் அதிகாரங்களுக்கும் விலக்கிங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம், முழுவதுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.